அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஹாதமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் குல்லிஹிம் அஜ்மஈன். قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واذكر ربك في نفسك تضرعا وخيفة ودون الجهر بالقول بالغدو والآصال ولا تكن من الغافلين. وقال رسول الله صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய வல்லமை மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. மேலும் அவருடைய தூதராகிய பெருமானார் முஹம்மதை கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை சற்றும் சருகாமல் பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அவர்களை பின்தொடர்ந்த நல்லவர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அக்தாபுகள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்புகளை சரியான முறையில் நோற்று இன்னும் பல அமல்களில் ஈடுபட்டு நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுத்திருந்தார். அந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சரியான முறையில் அங்கீகரிக்கப்பட்டதா, அந்த ரமலானில் நாம் செய்த அமல்கள் நம்மிடத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தொழுகையை நாம் கடமையாக்கினோம், நோன்பை நாம் கடமையாக்கினோம். அந்த நோன்பை நீங்கள் சரியான முறையில் நோற்றிருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி, அது உங்களுக்கு கபூல் செய்யப்பட்டதற்கு அடையாளம், உங்களிடத்தில் தக்வா வந்திருக்கும். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆகியிருப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக யார் ரமலானுடைய மாதத்தில் சரியான முறையில் நோன்பு அமல் செய்தார்களோ அது கபூல் செய்யப்பட்டதற்கு அடையாளம் தக்வா எனும் இறையச்சம். அந்த இறையச்சம் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், ரமலானில் எப்படி நாம் தொழுதோமோ ஆர்வத்தோடு ஒரு தேட்டத்தோடு எப்படி நாம் தொழுதோமோ இன்னும் பல அமல்களில் நாம் ஈடுபட்டோமோ அதே அமல் நம்மிடத்தில் ரமலானுக்கு பிறகும் தொடர்புடையாக இருக்கும். ரமலானில் மட்டும் அமல் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. ரமலானுக்கு பிறகும் அமல் செய்ய வேண்டும். அது ரமலான் என்பது நமக்கு ஒரு பயிற்சி கூடம். ரமலானில் எப்படி நாம் பாவங்களை எல்லாம் அடக்கி பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் பாவங்களை வெறுத்து அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்று சரியான முறையில் நாம் அமல் செய்தோமோ அதே போன்று ரமலான் அல்லாத மாதங்களிலும் செய்ய வேண்டும். அதுதான் தக்வா, அதுதான் இறையச்சம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையில் கூறினார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. நீங்கள் குறைவாக இருப்பினும் அந்த அமல்களை தொடர்படியாக செய்யுங்கள், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானில் மட்டும் நாம் தஹஜ்ஜுத் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், மற்ற நாட்களிலும் 2 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுதாலும் தொடர்படியாக ஆயுள் முழுவதும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமலானில் நாம் தினசரி ஒரு ஜுசுக்கள் ஓதினாலும் மற்ற நாட்களிலும்
குறைந்தது ஒரு நாட்களுக்கு 6 ஜுசுகளை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறார். குர்ஆனில் பல இடங்களில் ரப்பானின்னு அல்லாஹ் பயன்படுத்துவார். கூனு ரப்பானியின், நீங்கள் ரப்பை சார்ந்தவர்களாக இருங்கள். ரப்பை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்காக ரமலானில் மட்டும் தொழுக மாட்டோம், ரமலான் அல்லாத மாதத்திலும் தொழுவோம். ரமலானில் 50 நபர்கள், 100 நபர்கள், 5 சஃப்புகள், 10 சஃப்புகள் தொழக்கூடிய மக்கள் ரமலான் முடிந்த அடுத்த நாட்கள் ஃபஜ்ரில் யாரும் இருக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு அமல்களில் நமக்கு குறைபாடுகள் இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருநாள் அன்று காலையில் ஃபஜ்ரில் வரக்கூடியவர்கள், பெருநாளில் திணறக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய நபர்கள் அன்றைய நாளில் நுகரில் பள்ளியில் 5 நபர்கள் தான் தொழுகிறார்கள் என்று சொன்னால் ரமலான் நம்மை எப்படி வார்த்தெடுத்திருக்கிறது, நாம் எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம் என்பது இந்த விஷயத்திலேயே நமக்கு தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை சுவனத்தில் செல்லும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி சத்தம் அங்கே கேட்கிறது. நபி அவர்கள் பிலாலை அழைத்து, பிலாலை, உங்களுடைய காலடி சத்தம் சுவனத்தில் கேட்பதற்கான அமல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது நான் ஒது செய்து விட்டு பள்ளிக்குள் வந்தாலும் 2 ரக்காத்துகள் தொழுவேன் என்று சொன்னார். அதை தொடர்படியாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததின் காரணமாக அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டான். அந்த அமலை கபூல் செய்து கொண்டு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். ஆக அந்த அமல்களில் நாம் தொடர்பாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லாஹ் இத்திஹாஃபு அஹ்லில் ஈமான் ஃபீ மஜாலிஸி ஷஹ்ர் ரமலான் என்ற கிதாபுல ஒரு அழகான ஒரு வாசகம் சொல்றாங்க. யார் ரமலானை தொழுகிறாரோ, யார் ரமலானை ஓதினாரோ, எப்படி வாசகம் சொல்றாங்க? யார் ரமலானை தொழுகிறாரோ, ரமலானை ஓதினாரோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ரமலான் சென்று விட்டது, ரமலான் கடந்து விட்டது. இவங்கெல்லாம் ரமலானி, ரமலானை மட்டும் தொழக்கூடியவர்கள், ரமலானின்னு அவங்களுக்கு பேரு. இவங்களுக்கு தான் ரமலான்னா தொழுக சொன்னாங்க. சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லாஹ், ரப்பானியா நீங்க இருங்க, அல்லாஹ்வுக்காக தொழுங்க, ரமலானுக்காக தொழுகாதீங்க, அல்லாஹ்வுக்காக தொழுங்க. ரமலான் கூட ஒரு மாசத்துல போயிடும், ஆனா அல்லாஹ் நம்மளுடைய ஆயுட்காலம் முழுவதும் மௌத் வரையிலும் நமது பிறவிக்கு அருகாமையில் எப்பொழுதும் அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறானே, அந்த ரப்பை சொல்லக்கூடியவர்களாக, அந்த ரப்பை அமல் செய்பவர்களாக, அந்த ரப்புக்காக அமல் செய்பவர்களாக நீங்கள் இருங்கள் என்று ஹஜ்ரத் சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். ரமலான் அது நமக்கு கபூல் செய்யப்பட்டது, அது நம்மளுக்கு கபூலியத்தாக ஆனது என்பதற்கு அடையாளம் எப்படி ரமலானில் நாம் துஆ தொழுதோமோ, எப்படி நாம் ரமலானில் குர்ஆன் ஓதினோமோ அந்த தொடர்பு இப்பொழுதும் நம்மிடத்தில் தொடர்படியாக பேணுதலாக இருக்கும். அதுதான் கபூலியத்திற்கு அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹ்லில் ஒரு அழகான ஒரு வாசகம் அல்லாஹ் கூறுகிறார். வலா தகூனு கல்லதி நகதது கஸலஹா மின் பாதி குவத்தின் அன்காதா. சூரத்து நஹ்லில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்றார். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? வலா தகூனு, அடியார்களே நீங்கள் இப்படி ஆகிவிடாதீர்கள், கல்லதி, இப்படிப்பட்ட ஒரு பெண், நகதத்து கஸலஹா மின் பாதி குவத்தின் அன்காதா. அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை நல்லா குளிக்க வச்சு அவங்க முடிக்கு கற்பூரம் தான் போட்டு நல்லா புகை போட்டு அப்புறம் அந்த தலைக்கு நல்ல முறையில எண்ணெயை வச்சு நல்லா சீவி அழகான முறையில சடை பின்னியதற்கு பிறகு, கண்ணியமிக்கெல்லாம் நல்லடியார்களே, நல்ல முறையில சிந்திக்கிற இந்த ஆயத்தை, ஒரு பெண்மணியை நல்ல முறையில் குளிக்க வச்சு முடிகளை பராமரித்து புகையிட்டு நறுமணம் பூசி அந்த
தலையினுடைய அந்த முடிக்கு நல்ல முறையில் எண்ணெய் தேய்த்து நல்ல முறையில் சீவி அழகான முறையில் பின்னியதற்கு பிறகு மின்பாதி பூவத்தின் அன்காதா நல்ல முறையில் உறுதியான முறையில் அலங்கரிக்கப்பட்டு பின்னியதற்கு பிறகு திரும்ப அவுத்து போட்டாங்க. நல்ல முறையில பின்னியதற்கு பிறகு திரும்ப அவுத்து போட்டாங்க. இப்ப இந்த ஆயத்துல இருந்து என்ன முஃபஸ்ஸிரீன்கள் நம்ம சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரமலான் என்பது நம்முடைய அழுக்குகளை அசுத்தங்களை நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றி நம்மை தூய்மையாக்கியது. பிறகு மீண்டும் அந்த அசுத்தத்தில் பாவத்தில் நாம் விழுக வேண்டாம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒருத்தர் மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டார், கால் எலும்பு உடைஞ்சிருச்சு. என்ன செய்யறாங்க, ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் கால் எலும்பு முறிவை சரி செஞ்சு நல்ல முறையில கட்டு போட்டு ஒரு மாசம் என்ன செய்யறாங்க, டாக்டர்கள் எல்லாம் சேர்ந்து பராமரிச்சு காலை சரி பண்ணிட்டாங்க. இப்ப அவர் நடக்கிற ஸ்டேஜ்ல ஆயிட்டாரு. திரும்பவும் போய் மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும், திரும்பவும் அந்த கால் உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நீங்க ஆயிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அழகான முறையில் உதாரணம் காட்டுகிறார். உதாரணம் காட்டுவதில் அல்லாஹ்வை போன்று யாரும் பேச முடியாது. மனிதனுக்கு உதாரணம் காண்பித்தால்தான், உதாரணம் சொன்னால்தான் இலகுவான முறையில் விளங்கி கொள்வான் என்பதற்காக குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டி பேசுகிறார். எனவே சந்தர்ப்பவாதிகளாக நாம் இருக்கக்கூடாது. நேரம் கிடைத்தால் தான் தொழுவேன், ஜும்மா வந்தால் தான் தொழுவேன், ஈதுக்கு மட்டும் நான் தொழுவேன், ரமலானில் மட்டும் நான் தொழுவேன், ரமலானில் மட்டும் நாம் அமல் செய்வேன், ரமலானில் மட்டும் தான தர்மம் செய்வேன் என்று சந்தர்ப்பங்களில் மட்டும் தொழக்கூடாது, சந்தர்ப்பத்தில் மட்டும் அமல் செய்யக்கூடாது, எல்லா நாட்களிலும் அமல் செய்யணும். குர்ஆன் அப்படித்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. வஅபுது ரப்பக்கும் ஹத்தா யத்தியல் யகீன். ரமலானில் மட்டும் நீங்கள் இபாதத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மௌத் வரையிலும் நீங்கள் இபாதத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅபுது ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். இறைவனை வணங்கினால் மட்டும் போதாது, வஃஅலுல் கைர, நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள், நன்மையான காரியங்களை தேடி தேடி நீங்கள் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே சந்தர்ப்பத்தில் மட்டும் நாம் தொழாமல் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் நமக்கு கடமையாகி இருக்கிறான் என்ற உரிய எண்ணத்தோடு தொழ வேண்டும். நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்வதால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கிறது என்ற ஆசையோடு தேட்டத்தோடு நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த கடலில் மீன் வயிற்றில் ஒரு திக்ர் செய்தார்கள். என்ன திக்ர் செய்தார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த வரலாறை நாம் பேசும் பொழுதே மீன் வயிற்றில் இருக்கும் பொழுதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த துஆவை செய்தார்கள் என்று அல்ல, அவர்கள் எப்பொழுதும் இந்த துஆவை இந்த திக்ரை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மீன் வயிற்றுக்குள்ள போய் கடலுக்கு அடியில போய் அந்த இடத்திலேயே இந்த திக்ரை செய்யும் பொழுது, யூனுஸ் நபி இந்த திக்ரை செய்யும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் சொன்ன வார்த்தை ஹாதா சௌத்துன் மாரூஃபுன், இது அறியப்பட்ட ஒரு சத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே இதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த சத்தம் பூமியிலிருந்து கேட்கவில்லை, வேறு ஒரு இடத்தில் இருந்து கேட்கிறது என்று மலக்குகள் வானத்தில் பேசிக் கொண்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த திக்ரை அனுதினமும் எப்பொழுதும் ஓதினார்கள். தான் ஆபத்தில் இருக்கிறேன் என்ற அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் ஓதவில்லை. எனவே எல்லா அமல்களையும் நம்மளுடைய நாட்களுக்கு தோதுவாக, சந்தர்ப்பத்திற்கு தோதுவாக நாம் அமல் செய்யாமல் அல்லாஹ்விற்காக அனுதினமும் செய்யக்கூடியவர்களாக அந்த அமல்களில் தொடர்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி கூறுகிறோம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நீங்கள் 2 ரக்காத்துகள் ருபா தொழுதாலும் 2 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுதாலும் அதை நீங்கள் தொடர்படியாக செய்து வாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். மனிதனுடைய இயல்பு, மனிதன் எதை விரும்புகிறான்? யாரேனும் ஒருவன் தேவைக்கு நம்மிடத்தில் வந்து பேசுகிறது, சொந்தக்காரர்களாகவே இருக்கட்டுமே,
தேவைக்காக மட்டும் நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் அவர்களை முற்படுத்த மாட்டோம், அவர்களை நாம் பிரியப்பட மாட்டோம். அவரா தேவைக்கு மட்டும் பலக்கூடியவர் அப்படின்னு நம்ம அவரை வெறுப்போமே தவிர அவரை நாம் பிரியப்பட மாட்டோம். யார் நம்மிடத்தில் ஆழத்தாக தொடர்படியாக நமக்கு உதவியாக இருக்கிறாரோ, நம்மளுக்கு எப்பொழுதும் ஒத்தாசையாக இருக்கிறாரோ, அன்றாட நம்மை விசாரிக்கிறாரோ, அப்படி வளமையாக இருப்பவரை தான் நாம் பிரியப்படுவோமே தவிர எப்பொழுதாவது நம்மை விசாரிப்பவரை நாம் பிரியப்படுவதில்லை. அதே போன்றுதான் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. அல்லாஹ் தஆலா கூறுவதை போன்று காஃபிலின் அமல்கள் செய்வதை விட்டும் பொடும்போக்காக இருப்பவர்கள் என்ற கூட்டத்திலிருந்து, அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஷாக்கிரீன் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் புகழக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.